ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நிறைய இடத்துல கூழ் போட்டுன்னு இருக்காங்க இல்லையா. நான் ஒரு அருமையான சைடிஷ் ஆந்திரா கார சட்னி. வாங்க போய் கிச்சனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 பச்சை மிளகா, இந்த சைஸ் இதையும் உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன புளி கொத்தமல்லி, ஒரு மீடியம் சைஸ் புளி கருவேப்பில்லை. எல்லாம் கருவேப்பில்லை, எந்த கருவேப்பில்லைனாலும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸு எலுமிச்சைப்பழம் சைஸு புளி. இதில் உள்ள காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டா அது இந்த ரஃப்னஸ் போயிடும். வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இந்த மாதிரி வச்சு அப்படியே நீங்கள் டேப் திறந்து விட்டிங்கன்னா அந்த ரஃப்னஸ் போயிடும். அவ்வளோ அரைக்கும் போது நல்லா மெல்ட் ஆகிடும், அரைப்படம். இதையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்குமே தேவையான அளவுக்கு கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி அரைச்சிட்டு பார்க்கலாம். பேட்சாக அடிக்கணும். இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகா இது ஃபஸ்ட்டு போட்டு அடிச்சுக்கணும். எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும், அப்படியே போட்டுறக்கூடாது. கட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய காம்பு இருக்கும் புளியில். இந்த காம்பெல்லாம் எடுத்துடணும். அது கொஞ்சம் தண்ணியில் நம்ம அப்படியே கையில் வச்சு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். காம்பு எந்த சைடில் இருக்குதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம காஞ்சி இருக்கும்போது அந்த காம்பு தெரியாது, எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து இருக்கும். புளியை கொஞ்சம் தண்ணி அப்படியே இந்த மாதிரி புளி வச்சு ஒரு அப்படியே முக்கி எடுத்தால் கூட, தண்ணியில் இந்த மாதிரி முக்கி எடுத்தால் கூட அந்த காம்பெல்லாம் எங்கே இருக்குதுன்னு நல்லா தெரியும். அந்த டைமில் இந்த காம்பெல்லாம் அதிலேருந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனியாக பிரித்து வச்சுக்கணும். புளியை இது எல்லாமே கட் பண்ணி, கொத்தமல்லி இந்த காம்போடு போடுங்க. கொத்தமல்லி நம்ம காம்பு போட்டு தழை மட்டும்தானே நம்ம யூஸ் பண்ணுவோம், அந்த காம்போடு போட்டுக்கணும். இந்த துவையலுக்கு காம்பு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். கருவேப்பில்லை உருவி வாஷ் பண்ணிவிட்டு உருவி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு ஃபஸ்ட்டு பேட்சுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு, இஞ்சி 15 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம். இது ஜாரில் போட்டு இந்த மாதிரி மூடி உள்ள ஜார் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். பேட்சாக அடிக்கணும். அடிச்சுட்டு பார்க்கலாம். அடித்தாச்சு. ஃபஸ்ட்டு இதை அடிச்சுட்டு தான் நல்லா அரைப்படும். பச்சை மிளகா, புளி வாஷ் பண்ணி வச்ச புளி பேட்சாக தான் அடிக்கணும். அப்போ தான் எல்லாமே நல்லா அரைப்படும். சிம்பிளான ஒரு துவையல்னாலும் பேட்சாக அடித்தா தான் அது கரெக்டான ஒரு கண்டென்சி. இதை அடிச்சு எடுத்துக்கலாம். புளி சேர்த்து அரைச்சாச்சு. இப்போது வாஷ் பண்ணி வச்ச கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா அரைப்படணும். கொத்தமல்லி சீக்கிரம் அரைப்படும். கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு பாயிண்ட். அதில் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, மீதி உப்பும் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை வச்சாச்சு. இப்போது கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்ச கொத்தமல்லி இதையை சேர்த்து ஒரு ஊட்டு எடுத்து அடிச்சாச்சு. ஒரு பவுலில் போட்டுக்கலாம். தண்ணியே சேர்க்காமல் நம்ம அதை அலசணும் இல்லையா, அந்த தண்ணி வச்சு எல்லாத்தையும் அடித்தாச்சு. தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படாது. நல்லா எடுத்து நம்ம அப்படியே தொட்டுக்கிற அளவுக்கு கெட்டியாக இருக்கும். தண்ணி போட்டிங்கன்னா இன்னும் தொலைன்னு ஆகிடும். தண்ணி சேர்க்காமல் நம்ம அலசுறோம் இல்லையா, அந்த தண்ணி வச்சே நம்ம இந்த ப்ராசஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். அடித்தாச்சு. கூட
கேழ்வரகு, கூழ். இது பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் வச்சு நிறைய பேர் தொட்டுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மிளகா சட்னி வீட்டில் சேர்த்த தயிர் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட அரைச்சி வச்ச ஆந்திரா காரம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தொட்டுக்கணும். அப்பா ரொம்ப அருமையாக இருக்குது. இதுக்கான சைடிஷ் இது தாங்க. ரொம்ப ஒரு அருமையாக இருக்குது. இவ்வளோதான். இதுவே நம்ம மொத்த வாயும் நல்லா காரமாக்கிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கூழ் ஒரு சாதத்துலேயும் சுட சாதத்துலேயும் போட்டு நல்லா இந்த அளவு போட்டாவே போதும். ஒரு சாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையான அளவு சட்னி அதை சேர்த்து நம்ம, ஏன்னா ஃபுல்லாக காரம் இருக்குதுல்ல, எந்த அளவுக்கு நம்மளுக்கு காரம் சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சட்னி சேர்த்து அந்த சாப்பாட்டில் பிசைஞ்சு சுட சாப்பிட்டுக்கலாம். இன்னும் சாப்பாடு வெடிக்கலை. காலை உணவு இந்த மாதிரி ஒரு கூழ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கூழ் கூட இந்த சைடிஷ் இந்த ஆந்திரா சட்னி அரைச்சிருக்கேன். கண்டிப்பாக செலவு கம்மி, அருமையான ஒரு சைடிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த ஆந்திரா கார சட்னி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், பெல் பட்டன் மறக்காமல் நல்ல உள்ளங்கள் பேகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.